படுகை வீரர்கள் இவர்களை எல்லாம் இந்த பகுதி தந்திருக்கிறது. ஒரு நீண்ட பட்டியலே தர முடியும் என்று சொன்னாலும் ஜெயக்குமார் அவர்களுடைய உழைப்பு என்பதை பற்றி இங்கே சொன்னார்கள். அதைவிட எதையுமே ரகசியம் இல்லாத ஒரு இயக்கம் திராவிடர் கழகம், எதையும் மறைத்து பேச தெரியாத ஒரு இயக்கம் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் அவர்களுடைய இயக்கம். காரணம், தந்தை பெரியார் அவர்களே ரகசியம் என்ற ஒன்றை வைத்து கொண்டதே கிடையாது. அவர்கள் மறைத்து பேசியதும் கிடையாது. மனதிலே எது இருக்கிறதோ அந்த கருத்தை வெளிப்படையாக பேசுவதுதான் அவருடைய வாடிக்கை. அவருடைய தொண்டர்கள் நாங்கள், அவருடைய வாழ்நாள் தொண்டர்கள், வாழ்நாள் மாணவர்கள். ஆகவே அவர்கள் அதே பணியை செய்யக்கூடிய வகையிலே வரும்போதுதான் இந்த இல்லத்துக்கு முழு உரிமையாளர் யாருன்னு சொன்னால் ஜெகதா ராணி தான். அதுதான் மிக முக்கியம். இதனால அவங்களுக்குள்ள 2 பேருக்கு சண்டை வராது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன் என்று சொன்னால், ஏன் சொல்லுகிறேன் என்றால், இங்கே வெளிப்படையாக சொன்னார்கள், அவருக்கு அவர் ஊதியத்துக்காக இயக்கத்தை வேலை செய்யலை, 24 மணி நேரமும் வேலை செய்கிறார். எனக்கு ஒரு பெரிய அளவிற்கு என்னை பல தோழர்கள் உற்சாகப்படுத்துகின்ற வகையில், இவருக்கு 93 வயது, அவங்க அடிக்கடி ஞாபகப்படுத்துறாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, போதாமி எனக்கு வர்றதும் இல்லை. அதுதான் மிக முக்கியம். அப்படி வருகிற போது அவர்கள் சிறப்பாக, எனவே இவர்கள் சொல்வார்கள். ஆனால் இவரெல்லாம் வரும்போது நேரம் காலம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அளவிற்கு வர்றோம். நேற்று காலையில் ஒரு மதியானம் இரவு 1 மணி 1:45 மணிக்கு தான் சேர்ந்தோம். தஞ்சாவூரில் படுத்தோம். காலையில் நிகழ்ச்சிகள், தோழர்கள் வர்றோம். இது ஒரு வழமை, இது ஒன்றும் புதுசு இல்லை. போராமே இப்படி பணியாற்றுவதை தந்தை பெரியாரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பணியை செய்கிறோம் என்று சொன்னால், ஐயா அப்படி உழைத்தவர். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நான் மட்டும் அல்ல, நான் ஒரு பங்கு, அவ்வளவுதான் எனது என்று சொல்லுவது. ஆனா என்னுடைய முழு பங்கு யாருக்கு என்று சொன்னால், என்னோடு கூட இருக்கிறாங்க பாருங்க தோழர்கள். ஜெயக்குமார் ஆனாலும், என்னுடைய ஓட்டுநர் ஆனாலும், என்னோடு பழகக்கூடியவர்களானாலும், அதே மாதிரி குணசேகரன் அவர்களானாலும், இங்கே இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குத்தான் முழு பங்களிப்பு உண்டு. நாங்கள் யாரும் இயக்கத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யலை, வருவாய்க்காக இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்களே வருவாய்க்காக அவர் பொது வாழ்க்கையில் இல்லை, அவருக்கு கொடுத்தார்கள் ஏராளமா. அது அத்தனையும் அவர் என்ன செய்தார், மக்களுக்கே திருப்பி கொடுத்தார் என்ற அந்த பெருமை அன்றைக்கும் அவளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையில தான் அவர் சொன்னார், இங்கே வெளிப்படையாக சொன்னார், இவர்கள் எங்கள் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றக்கூடியவர் நம்முடைய ஜெகதா ராணி அவர்கள். எப்பாவது ஒரு முறை தான் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். போனா அவருடைய பணி என்ற நிலையில பணி பார்த்து கொண்டிருப்பாரு தவிர, பல்கலைக்கழகத்தினால இருக்கும்போது கூட அந்த பணியில அந்த ஊதியத்தை வைத்து இந்த இல்லத்தை கட்டி இருக்கிறார். அதோடு அவருடைய உறவுக்காரர்கள், அவருடைய மாமனார் பங்களிப்பு, மற்றது இவைகளெல்லாம் இருக்கும், சகோதரருடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடும் மிக முக்கியமாக. ஆனாலும் இது உண்மை, இதுல ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா பொது வாழ்க்கையில வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தார்களோ அந்த இலக்கணத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல இதை எப்படி என்று அவர் சொல்லும்போது இதுல கூச்சமோ சங்கடமோ எதுவும் கிடையாது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையே அதுதான். ஆகவே எனக்கு தோழர் அவர், அவ்வளவுதான். என்னிடத்துல நெருங்கி இருக்கக்கூடியவர்கள். என்னுடையத்துல மிக முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு வழக்கு போட்டார்கள் என் மீது பூராமே. அந்த ஒரு அவதூறு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் என்ன ஒருத்தர் குறுக்கு விசாரணை செய்தார். குறுக்கு விசாரணை செய்யும் போது, நீங்கள் உங்கள் மாமனார் வீட்டில் தானே மாமியார் வீட்டில் தானே வசிக்கிறீர்கள், அவள் வீடு தானே என்னார். ஆமா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, எனக்கு வீடு கிடையாது, எனக்கு வசதியும் கிடையாது, ஆகவே இந்த மாமனார் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறேன்னு. அதை நம்ம நாட்டில் உடனே அடுத்த நாள் ஒரு பத்திரிக்கை 8 காலத்தில் தலைப்பு போட்டு, நான் என்னுடைய மாமனார் வீட்டில் தான் இருக்கிறேன், மாமியார் வீட்டில் தான் இருக்கிறேன் என்று அவர்கள் போட்டார்கள். உடனே அது சில நண்பர்கள், ரொம்ப முக்கியமான நண்பர்கள் கூட
என்னங்க இந்த மாதிரி எல்லாம் குறுக்க கேள்வி கேட்கிறாங்க, அதை பெருசா போடுறாங்க. நான் சொன்னேன், இல்லை சங்கடப்படுறதுக்கு என்னையா இருக்கு, உண்மையை சொல்றோம், உண்மையை சொல்றதுல என்ன இருக்கு, எனக்கு என்று அந்த வசதி வாய்ப்பு கிடையாது என்ற முறையில தான் ஐயா அவர்கள் அந்த ஏற்பாடு செய்தார்கள் சொல்லும் போது அவர்கள் ஒத்துழைக்கிறார், மிக முக்கியமான அளவிற்கு இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தான் என்னுடைய வாழ்வினையர். அவர்கள் கூட என்ன பண்ணுவார், ஆரம்பத்திலிருந்து நான் அவர்கிட்ட பணம் கேட்கறதுக்கு கூச்சப்படணும் என்று சொன்னால் அவர்கள் நான் சட்டையை கழட்டி மாட்டி வைத்திருந்தால் எங்கே போகிறேன் என்று கருதி அவர் அந்த பையில எவ்வளவு செலவழிக்க வேண்டுமோ அந்த பணத்தை வைத்து விடுவார். மிக முக்கியமாக எனக்கு போன பிற்பாடுதான் தெரியும், பணத்தை பார்த்தா இருக்கும், அது வங்கியில சேஃப் டெபாசிட் வேலட்ல இருந்து எடுக்கிற மாதிரி மிக முக்கியமாக எடுத்து பார்ப்பேன். ஆனா எனக்கு அவர் தான் கொடுப்பார், மொத்தமா கொடுத்து வைத்திருப்பார்கள். நான் இதுவரை கேட்டதும் கிடையாது. ஆனா மற்ற தோழர்கள் செலவழிக்க வேண்டிய முறையில செலவழித்த உடனே அவர்கள் கொடுத்து விட்டு அவர்கள் சில நேரத்தில் அதுல இருந்து தான் கேட்பார்கள், போறாம இவர்களுக்கு கொடுக்கணும், கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறேன், அல்ல பணம் கொடுங்க, அதுல இருந்து எடுத்து கொடுங்கன்னு. நான் உடனே அவள் மொத்தமா கொடுத்த உடனே எண்ணி பார்த்து வைத்திருப்பேன். வைத்த உடனே கேட்பேன், முந்தா நாள் தானே கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் கேட்கறீங்கன்னு. நான் உரிமையாளர் இல்லை, ஆனாலும் எனக்கு ஐயாட்ட இருந்து பழக்கம், அதுதானே தவிர பெரியாரிடம் இருந்து பழக்கம், அதுக்கும் கணக்கு கேட்கணும், அதை குறிக்கணும் என்று. அது மாதிரி வாழ்க்கை இணையு என்று வரும்போது நேரத்தில் அவர்களுடைய அந்த துணிவோடு செய்கிறார் என்றால் அதுதான் ஜெயக்குமாருக்கு இருக்கிற மிகப்பெரிய சம்பாத்தியம். இந்த ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பணியை வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திராவிட கழக தோழர்கள் வங்கியில கடன் வாங்கினாலும் அல்லது மற்றவரிடம் கடன் வாங்கினாலும் கூட நாணயமா திருப்பி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. ஏனென்றால் நாணயத்தை முன்னாலே மதிப்பக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம். ஆகவேதான் அவர்களை பாராட்டுகிறோம். ஒரு எடுத்துக்காட்டாக இவ்வளவு பெரிய அளவில் செய்தோம். நான் கூட பல நேரங்களில் தெளிவாக சொல்லும்போது இந்த அறிமுக விழா என்று போட்டதை பற்றி கூட எழுதி சொன்னார். மிக முக்கியமா மிக முக்கியமா என்ன திறப்பு விழான்னு இருக்கு பாருங்க. அந்த திறப்பு விழா என்பதற்கு ஏற்கனவே திறந்துதான் கட்டியிருக்காங்க. அதனால திறப்பு விழா இல்லை. இன்னும் கேட்டா திறப்பு விழாவை யார் செய்யணும்னா கொத்தனார் தான் செஞ்சு பிடிக்கிறாரு, மேஸ்திரி தான் செஞ்சு பிடிக்கிறாரு. ஆகவே இந்த இல்லத்தை நாங்கள் இங்கே கட்டியிருக்கிறோம், இதுதான் எங்கள் முகவரி, எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இதையெல்லாம் செய்யணும்னு. ஆகவே அதற்குரிய அடையாளம் தான் இந்த இல்லம். ரொம்ப உழைப்பு பார்த்தோம், கச்சிதமா அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப இதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி என்றால் எல்லாமே இளைஞராக இருந்த போது பெரியாரை அவர் பார்த்ததில்லை மிகப்பெரிய அளவில். அது பார்த்திருக்கலாம் என்று சொன்னால் ஒருவேளை எங்கேயாவது கூட்டத்தில் சிறுபையன் யாரும் பார்க்கவே இல்லை. ஆகவேதான் பெரியாரை பார்க்காத ஒரு சமுதாயத்தில் ஒரு தலைமுறை அந்த கொள்கையை ஏற்றது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க அந்த கொள்கையை பரப்புவதற்கு அடித்தளம் வரக்கூடிய அளவிற்கு பக்குவமாக இருக்கிறார் என்றால் திராவிடம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். இதை எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது. வடக்கே இருந்து வரலாம், தேவை மேற்கே இருந்து வரலாம், கிழக்கே இருந்து வரலாம் என்னெல்லாம் சொன்னாலும் இதை அசைக்க முடியாது. அதை புரிந்த காரணத்தினாலே தான் என்றைக்கும் இந்த கொள்கையிலே இறுதி இருக்கக்கூடியவர்கள் அசையாமல் இருக்கிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. எனவே அவர்களை வெகுவாக பாராட்டுகிறோம். உள்ளே போன உடனே மற்ற இல்லங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இல்லத்துல அதுக்கு பூஜை அறை தனியா வைத்திருப்பார்கள். ஆனா பெரியார் இல்லமாக இருக்கக்கூடிய இந்த இல்லம், அறிமுகப்படுத்தக்கூடிய இல்லம் இருக்கிற அவருடைய தாயார் பேர்ல நடத்தக்கூடிய இந்த இல்லம் இருக்கிறத உள்ள போனா நூலகம் இருக்கு. அதுதான் மிக முக்கியம். நூலகம் இருக்கணும். நல்ல வீடு என்று என்பதற்கு அடையாளமே என்னன்னா நூலகம் தான். ஆகவே இந்த நூலகம் இருக்கிறது, அது அறிவை விரிவு செய்யக்கூடியது, அகண்டமாக்குவது, மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியது. நாம் இந்த நூலகத்தை வைத்து பயன்படுத்தினால் அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையிலேயே ஊறி வளர்க்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல பல்கலைக்கழகம் இந்த குடும்பம். எனவே இந்த வகையில இந்த நூலகத்திற்கு முதல்ல ஏதாவது நாங்கள் கொடுக்கணும்னா முதல்ல
நூலகத்திற்கு இயக்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற சிறப்பான இந்த நூல்களை நம்முடைய அருமை இந்த இல்லத்துக்கு உரியவர்களான ஜெயக்குமார், ஜெகதா ராணி ஆகியவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் முதல்ல நான் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பதை விட முதல்ல தந்தை பெரியார் அவருடைய அறிவு கருவூலங்களாக இருக்கக்கூடிய, பகுத்தறிவு கருவூலங்களாக இருக்கக்கூடிய நூல்களை முதலில் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய தொண்டு, அவருடைய உணர்வு எப்படி சிறப்பானது என்பதை பற்றி அடுத்து மேலாக சில கருத்துக்களை பொதுவாகவும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். முதலில் இயக்கத்தின் சார்பில், தலைமை கழகத்தின் சார்பில் இந்த நூலை இந்த நூலகத்திற்கு, இந்த இல்லத்திற்கு மதிப்போடு, அன்போடு, மகிழ்ச்சியோடு நாங்கள் வழங்குகிறோம்.